சார் 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 என்னடே காலைல பூராங்கிற பூந்துட்டா? சிஸ்டம் ரொம்ப ஸ்லோவா இருக்கு சார். ஆமா, வேகமா போய் கோட்டையை பிடிக்க புரியலாக்கும். என்னடே இது டெஸ்க்டாப் முழுக்க இப்படி குப்பை தொட்டி மாதிரி கிடக்கு? சார் அது வந்து எல்லாம் அவசரத்துக்கு அப்படி போடுறது சார். சரி, அவ்வளோத்தையும் அழிச்சு விட்டுட்டா? சார் 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 எல்லாம் முக்கியமான டேட்டா சார். ஹார்ட் டிஸ்க்ல அவ்வளோ இடம் போட்டு கொடுத்துருக்கு. நமக்குன்னு வந்து வாட்சிக்க பாருங்க, எல்லாத்தையும் காப்பி பண்ணி உள்ள போட வேண்டியது தானே. எல்லாத்தையும் உள்ள காப்பி பண்ணி போட்டு ஒரு டைம் ரீஸ்டார்ட் பண்ணி எல்லாம் சரியாயிரும். சரி சார். சரியா? என்னடே இது நியூ ஃபோல்டர் 1 2 3 அப்படியே நீண்டுட்டு போகுது 32 வரைக்கும். நமக்குன்னு வந்து வாட்சிக்கிங்க பாரு. சரி பண்ணு. சரிங்க சார். ஏன் இஸ்ரேல் அவர்கிட்ட போய் கேட்குறேன், என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. இவரெல்லாம் யாரும் ஐடி கம்பெனிக்குள்ள விட்டுருக்கா? அவர் நம்ம எம்டி சாருக்கு ரொம்ப வேண்டியவரா, ஸ்கூல்ல ஒன்னா படிச்சிருக்காங்க. அதானா பார்த்தேன். ஏன் இப்படி சவுண்ட் கொடுக்குறாருன்னு இப்பதான் தெரியுது. சாதாரணமா எடை போட்டுறாத, டிப்ளமோ தான் படிச்சிருக்காரு. எனக்கு கம்ப்யூட்டர்ல ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் A to Z அவருக்கு தெரியும். எனக்கும் எல்லாம் தெரியும் மேடம். என்ன அவருக்கு தெரியுதுன்னு இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், அவ்வளோதான். பரவாயில்ல, ஓரளவுக்கு வேலை தெரிஞ்சிருக்கு. மேடம், அந்த ஃப்ரெஷர் பொண்ணுக்கு நான் வேணா வேலை சொல்லி கொடுக்கவா? இல்லை இல்லை, நீங்கள் பாவம் பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. சாஃப்ட்வேர் டெஸ்டிங் பண்ணுற டைமில் யாராவது வந்து அம்மா இது ஜெராக்ஸ் எடுத்து கொடுமா, ஆதார் ரேட்டில் பேர் மாற்றி கொடுமான்னு யாராவது வந்து கேட்பாங்க. ஆனால் ஐடி கம்பெனி வச்சுக்கிட்டு கூட ஜெராக்ஸ் கடையும் இசையும் வச்ச ஒரே ஆள் நம்மால் தான் மேடம். இவரால் ஐடி கம்பெனிக்குள்ள மரியாதையே போச்சு. கருவாட்டு கதை மாதிரி. சை, என்ன இப்படி சொல்லிட்ட? நம்ம எம்டி சாரு கருவாடு பிசினஸும் பண்றாரு. சீக்கிரத்துல இங்கேயும் ஒரு அவுட்லெட் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காரு. என்ன அப்படி பாக்குற? அங்க பாரு. அம்மா இந்தாங்க பப்ஸ் எடுத்து சாப்பிடுங்க. எடுத்து கொடுக்கலாம் வரமாட்டாங்க, எடுத்து சாப்பிடுங்க. இந்த அண்ணா மண்ணாலாம் சொல்லக்கூடாது, சரியா? ஆபீஸ்னு வந்தா எப்பவுமே சார் தான், புரியுதா? சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. ரெடி வந்துருச்சு. ஐயோ, தேங்க்யூ சோ மச்ண்ணா. என்னது மேம் இது? அருண் சார் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ்லாம் பண்றாருல, அத ஒரு ஐபோன் 14 கிடைக்குமான்னு கேட்டேன். சார் உடனே ரெடி பண்ணிட்டாரு. 30K டிஃபரன்ஸ் இருக்கு இஸ்ரேல். 30,000 மிச்சமா? பரவாயில்லையே மேம். எப்பா ஏப்பம் விடாத, சீக்கிரம் அந்த சிக்கன் பப்ஸை சாப்பிட்டு போய் வேலையை பார்ப்போம். எம்டி சார் கேமராவை பார்த்துட்டு இருக்காரு. சிக்கன் பப்ஸா? நான் வெஜ் பப்ஸ் நினைச்சேன். எப்பா நீ என்ன நிக்கிறது, நடக்கிறது, நீந்துறது, பறக்கிறது, போடுறது எல்லாம் சாப்பிடுறதானப்பா? சார் நான் லெந்து நல்லா நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். அட கோழி வெஜிடேரியன் தான்ப்பா. இது எப்ப? கோழி சாப்பிட்றதே வெஜிடேரியன் தான், அதனால அதுவும் வெஜிடேரியன் தான். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேற, சாயந்தரம் சர்ச்சுக்கு வேற போகணும். இப்படி என்ன ஃபாஸ்டிங் எடுத்து விட்டுட்டீங்களே, இப்போ நான் எப்படி போவேன்? சார் சாப்பிட்றதுனால தான் ஒன்றும் ஆயிடும் சார். ஆண்டவர் என்ன நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொன்னாரு. ஐயா நீ எந்த குரூப்பா? போச்சு, பாஸ்ட் அப்பவே சொன்னாரு சத்ரு எப்படி வேணாலும் வருவான்னு. ஏய் நீ என்னப்பா சத்துருக்கு திருண்டு? உங்களை சொல்லல சார், அவனை சொன்னேன். பிசாச ஆன்லைன்ல சங்கிலி ஜெபம் இருக்குன்னு சொன்னாங்க. நான் அங்கேயாவது போயிருக்கணும். இங்க வந்து பப் சாப்பிட்டேன் பாருங்க, ஏன் தப்பு? இஸ்ரேல் உபவாசம் இந்த 40 நாள் தான் இருக்கணும்னு இருக்குதா என்ன? என்ன பொறுத்தவரை எல்லா நாளும் லென்த் டேஸ் தான், எல்லா நாளும் ஈஸ்டர் டே தான், எல்லா நாளும் கிறிஸ்மஸ் டே தான். நீங்க சும்மா இருங்க மேம், எதையாச்சும் சொல்லி சமாளிக்காதீங்க. இல்ல இஸ்ரேல், நான் சமாளிக்கல, நிஜமா தான் சொல்றேன். ஜீசஸ் பிறந்தது நிஜம், அவர் சிலுவையில உயிரை விட்டது நிஜம், அவர் உயிரோட எழும்பினது நிஜம். ஏதோ ஒரு நாளை ஸ்பெஷல் டேன்னு வச்சுட்டு அந்த நாள் தான் நினைக்கணும்னு இல்லை இஸ்ரேல், புரிஞ்சுக்கோ. இஸ்ரேல் சார், மேம் என்ன சொல்றாங்க புரியுதா? எல்லா நாளும் செலிப்ரேஷன் தானா? எல்லாம் உங்க இஷ்டத்துக்கு வச்சுக்கிறதுக்கு போலயே. ஏன் எல்லா நாளும் உபவாச நாளும் சொல்ல வேண்டியதானே? என்னப்பா நீ எப்போ பார்த்தாலும் உபவாசம் அதே பிடிச்சி தங்கிட்டு. ஆண்டவர் உன்னை உபவாசம் இருக்க சொன்னாரா? சார் யூடியூப்ல ஒரு பாஸ்டர் சொன்னாரு சார், அவர் எவ்வளவு வளமையா பேசுவார் தெரியுமா? யாரு இந்த இருட்டுக்குள்ள நின்று புகையை போட்டு பேசிக்கிட்டு இருப்பாரு ஒரு பாஸ்டர்? அந்த யூடியூப் கோஸ்டியா நீ? அட போப்பா. சார் நீங்க பாஸ்டர் பத்தி ஏதாவது சொன்னீங்க நல்லா இருக்காது பாத்துக்கோங்க.
எப்பா ஏசுநாதர் எதாவது சொன்னா மட்டும் நீங்க சும்மா இருப்பா போலப்பா. ஆஸ்டர் பத்தி சொன்னா எங்க இருந்து எப்படி கோவறதுன்னு தெரியலையே. இஸ்ரேல் ஏய் சாரிப்பா உட்காரு. சார் வாயை கொப்பிடிச்சு வரேன் சார். உபவாசத்துக்கு எடுத்துட்டு சாரியா சாரி. இஸ்ரேல் ம் கோவமா? பின்ன என்ன மேம், நான் நான்வெஜ் சாப்பிட மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். நான்வெஜ் சாப்பிட 30 நாள் கிடந்துட்டேன். இந்த ஆள் வேணும்னே பண்ணாரு. சரி விடு, அது ஆண்டவருக்கு தெரியும்ல. ஆனாலும் அவர் வேணும்னு தான் மேம் பண்ணாரு. நான் ஒரு பைக்கை பஞ்சர் பண்ணி விடுறேன்னா பாருங்க. யூடியூப்ல மெசேஜா கேக்குற, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயும் வைக்கிற, கடைசியில இப்படி பேசுற. பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும் மேம், அப்பதான் ஓடி போவான். நீ கண்டதெல்லாம் பார்த்து ரொம்ப குழம்பி போயிருக்க இஸ்ரேல். யார் என்ன சொன்னாலும் சரி, பைபிள்ல நாம வாசிச்சு தியானிச்சு அதுபடி நடக்கிறப்ப கடவுளும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. மற்றபடி நீ மற்றவங்க மேல கோபத்தை வச்சுட்டு பைபிளை வாசித்து நம்ம உபவாசம் இருந்தாலாம் கடவுளை திருப்திப்படுத்த முடியாது. அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஹலோ சார். ஆமாம் சார், 10 மணிக்கே வந்துட்டாங்க காலையில். எனக்கு வேலை இருக்கு சார், இன்னைக்கு டெஸ்டிங்ல இன்னைக்கு நான் முடிக்கணும். நான் வேணா இஸ்ரேல் கிட்ட சொல்லி. இஸ்ரேல் பக்கம் வேணா? சரி சார். சரி சார். சரி சார் ரொம்ப உஷார் தான். 6 வருஷமா நம்ம கம்பெனில இருக்கிறேன். பொண்ணுங்க விஷயத்துல சார் ரொம்ப உஷார். கம்பெனியா? கடைன்னு சொல்லுங்க. கருவாட்டு வியாபாரம் பார்க்க வச்சா பக்குன்னு இருக்கு. லிடி அங்க வாங்க வாங்க. ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு பிரிண்ட் எடுக்கிறதுக்குலாம் சார் சொல்லி தர சொன்னாரு. அதெல்லாம் தெரியும் மேம். சரி சார். ஏன் லேடி சாஃப்ட்வேர் டெஸ்டிங் சொல்லிட்டு ஜெராக்ஸ் எடுக்க சொல்றாங்களே, கடுப்பாகல? சார் இன்டர்வியூலயே தெளிவா சொல்லிட்டாரு. சிறப்பு. அப்போ இந்த கருவாடு பிசினஸ்க்கு நீங்க தான் இன்சார்ஜ் நினைக்கிறேன். தம்பி என்ன கருவாட்டு பிசினஸ் தான் உனக்கு கிண்டலா இருக்கா? நம்ம எம்டி 3 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. சிங்கப்பூர், மலேசியா, துபாய்ல எல்லாம் நம்ம லைசன்ஸுக்கு கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்கோம் தெரியுமா? அருண் சார் நம்ம எம்டி சாரோட ரிலேட்டிவா? நம்ம எம்டி சார், அருண் சார், பிரகாஷ் சார் எல்லாம் ஒண்ணா பிடிச்சவங்க. சார் கை வைக்காத பிஸ்னஸே கிடையாது. அது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது அருண் சார் தான். அவர் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் தான் அவர் தான் டீல் பண்ணுவார். ஓ, ஐஃபோன் இப்போ எப்படி வந்ததுன்னு புரிஞ்சுட்டு. மேம் அந்த ஐஃபோன் எடுங்க பார்ப்போம். வாங்க சாப்பிட்டே பார்க்கலாம். பிரகாஷ் சார் வேணா கூப்பிடலாமா மேம்? கூப்பிடலாம் மாவா? அவங்க நம்ம கூட தான் எப்பொழுதும் சாப்பிடுவாங்க. எம்டி சார் இருந்தாலும் நம்ம எல்லாம் சேர்ந்து தான் சாப்பிடுவோம். இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. வெளியில ஐடி கம்பெனி சொல்றதுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு. வந்து பார்த்தா சிரிச்சிருவான். வேற வேற ஸ்பா இம்போர்ட் எக்கா. என்னப்பா ஸ்பான் சொல்ற? எஸ்பிஏன்னு சொல்லு. மேம் 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 போனை பார்ப்போம் மேம், கொண்டாங்க. இருந்தாலும் நமக்குலாம் ஆண்ட்ராய்ட் ஃபோன் தான். என்ன இஸ்ரேல் சார் சீச்சி இந்த பழம் புளிக்குன்ற மாதிரியா? ஹலோ அப்படிலாம் இல்லை. நினச்ச ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ண முடியுமா? 1008 கேள்வி கேட்கும். பத்தாததுக்கு துட்டுக்குடுன்னு வேற கேட்கும். அதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குல்ல சார், அதை கொடுக்க தானே செய்யணும். மதிப்பா? குடு பாப்போம்.
இது ஒரிஜினல் இல்ல. சார் விளையாடாதீங்க சார். இதுல விளையாட என்ன இருக்கு? 30,000 ரூபாவா கம்மியா கொடுத்தா டூப்பு தான் கொடுப்பான். நல்ல வேலை செங்க கட்டி ஏதாவது கொடுக்காம விட்டானே, அது வரைக்கும் நினைச்சு சந்தோஷப்படுங்க. அருள் சார். வேணி பார்க்க ஐபோன் மாதிரி தானே இருக்கு, கையில வச்சா கெத்தா இருக்கும். நீங்க கால் பண்ணி பாருங்க, எல்லாமே கரெக்டா தான் இருக்கும். சரியா? கடிச்சு வச்ச ஆப்பிள் பழம் கூட போட்டிருக்க. ஆப்பிள கடிச்சதுதானப்பா பிரச்சனையே. எப்பா நீ சும்மா இருப்பா. வேணி நீங்க சாப்பிடுங்க. ஏது அந்த மீதி ஆப்பிளையா? பிரகாஷ் சார் விளையாட்டுக்கு தானே சொன்னீங்க, இது ஒரிஜினல் தானே? நான் சொல்றது 100% சுத்தமான உண்மை. நேரா ஐபிளான் போ, இந்த போனை கொடுத்து இது ஒரிஜினலான்னு செக் பண்ணு. அவன் ஒரிஜினல்னு சொல்லிடட்டும், நான் என் காதை எடுத்து கீழே வைக்க. எப்படி சார் இந்த டூப்ளிகேட் கரெக்டா சொல்றீங்க? ஒரிஜினல் கூட பழகுறவனுக்கு தான்ப்பா டூப் எது ஒரிஜினல் எதுன்னு தெரியும். கரெக்ட் கரெக்ட். ட்வின் சிஸ்டர் கூட பழகுறவங்க ஈஸியா அவங்கள ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்கல்ல, அத மாதிரி. எதுக்கு ரொம்ப டூப்ளிகேட் கிடைக்கும் தெரியுமா? ரொம்ப மதிப்பு மிக்க பொருளுக்கு தான். சீப்பானதை பத்தி யாரும் கவலையே பட மாட்டாங்க. வேணி நான் உங்களை சீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணலை. ஓகேவா? நீங்கள் தான் வந்து கஸ்டம்ஸில் காசை பே பண்ணாமல் வாங்கி தர முடியுமான்னு கேட்டீங்க. நான் ஒரு சின்ன கமிஷனுக்கு உங்களுக்கு வாங்கி கொடுத்தேன். எனக்கு இது ஒரு 10% கமிஷன். சரியா? உங்களை நான் சீட்டே பண்ணலை வேணி. என் தப்பு தான் சார். எல்லாத்த விட ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? அது எங்கேருந்து வருதுன்னு, அதாவது அதோட சோர்ஸ். அதை விட்டுட்டு எப்படியாவது எனக்கு கிடைச்சா போதுன்னு நினச்சா இப்படித்தான் கிடைக்கும். நல்ல வேலை செங்க கட்டியை கொடுக்காமட்டானே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிடுங்க. ஐயோ ஏன் சார்? ஏம்மா என்னதான் இருந்தாலும் இது டூப்ளிகேட் ஃபோன் தான். என்ன புதுசா வந்த மருமக மாதிரி கொஞ்ச நாள் நல்லா இருக்கும், அப்போ அது வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும். சார் கையை கொடுங்க, வேற லெவல் கம்பேரிசன். இஸ்ரேல் சார் நான் ஒன்று சொல்லட்டுமா? தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல? சொல்லுங்க லேடி. இப்போ நடந்தது பார்த்தீங்களா, இதே தான் நம்ம ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையிலையும் அப்ளை ஆகும். பைபிள்ல உள்ள சத்தியங்கள் ரொம்ப மதிப்புள்ளது, காஸ்ட்லி. அதனாலதான் போலியான உபதேசங்கள் நிறைஞ்சிருக்கு. அதுவும் சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் ஆளாளுக்கு ஒரு பாட்டை படிச்சுக்கிட்டு நான் தான் ஆராதனை வீரன், நான் தான் ரெவரண்ட்னு சொல்லி அவங்களே போட்டுட்டு ஐயே. பிரகாஷ் அண்ணன் சொன்ன மாதிரி பரவாயில்ல, லஞ்ச் டயத்துல அண்ணானே கூப்பிடலாம். ஒரிஜினல் கூட பழக தான் நமக்கு எது போலின்னு கண்டுபிடிக்க தெரியும். நிறைய ஊர்க்காரங்க மாதிரி நம்மளே கேட்குற செய்திய பைபிளோட ஒப்பிட்டு பார்த்தா எது டூப்ளிகேட்னு நம்மளே தெரிஞ்சுக்கலாம். சரி சரி சரி, நான் முட்டை குழம்பு தான் கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுறியா? சாப்பிடலாம். அதைய வராது கழிச்சு விட்டீங்களே. அட அட நீ வேற, காலையில சாப்பிட்டது வெஜ் பப்ஸ் தான். சார் உங்க முட்டை குழம்புக்கு பங்குக்கு வந்துருவேன்னு பயப்படாதீங்க. காலையில நீ சாப்பிட்டது நிஜமாலுமே வெஜ் பப்ஸ் சாப்பா. வேணா பில்ல பாக்குறியா? இங்கடா அந்த பில்லு. பரவாயில்ல, நான் நான்வெஜ் சாப்பிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் சார். பிரகாஷ் என்னம்மா இஸ்ரேல ஏமாத்துற மாதிரி என்ன ஏமாத்த தானே செஞ்சீங்க? என் ஃபோன் டூப்ளிகேட் இல்லைல்ல? ஐயோ